ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பொருட்கள்லாம் விளைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடி தோட்டம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அப்டேட் கொடுத்துருக்கேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் வீடியோவில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி அறுவடை எல்லாத்தையுமே ஃபோட்டோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வாங்க இப்போ என் வீடியோக்குள்ளே போகலாம். மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க இப்போ மாடி தோட்டத்தை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோட்டத்தில் வியூ பாருங்கள். கொடியில் ஃபுல்லாக புடலங்காய் கொடி ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு. பந்தலில் 2 புடலங்காவும் காய்ச்சிருக்கு. எல்லா செடிகளும் பாருங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு செடியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரம்மில் என்ன இருக்குன்னா, நம்ம பிச்சிப்பூ செடியும் ஜாதி மல்லியும்பாங்க. அந்த செடி வந்து 2 செடி வச்சுருக்கேன். ஒரு செடி கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்ததுனால எல்லாம் சேர்த்து பிடிச்சி கட்டியிருக்கேன். இன்னொன்று இப்போ தான் வச்சுருந்தேன் வாங்கி. பொன்னாங்கண்ணி கீரையும் இந்த ட்ரம்மில் இருக்குது. இது நம்ம திரண்ட தண்டு நீளமாக இருந்தது, போன வீடியோவில் எல்லாம் ஒடிச்சு விட்ருக்கேன். இது வந்து மாதுளை கன்று வாங்கி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே பொன்னாங்கண்ணி கீரை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ க்ரீனாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வெண்டைக்காய் செடி. ஃபுல்லாக இலைய ஃபுல்லாமே இலை ஃபுல்லாக பழுக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் இலை ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து மூடாக்கு மாதிரி போட்டாச்சு. ஏன்னா வெயிலுக்கு வந்து மண் சூடு ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இலையை போட்டால் நிழலாகவும் இருக்கும். அது கொஞ்ச நாள் அது காஞ்சி உரம் மாதிரி ஆயிரும். அதுக்காக அது போட்டிருக்கு. இது நம்ம மிளகாய் செடி. ஃபுல்லாக அந்த சுருட்டு நோய் வந்துருந்தது, அதனால் ஃபுல் இலையும் நான் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ ஃபுல்லாக தழுத்துருக்கு. இந்த மாதிரி தான் பிஞ்சு இறங்கும். இது 2 நம்ம பாவக்காய் செடி தெருவில் 2 முளைச்சிருந்துச்சு, அதை பிடிங்கிட்டு வந்தேன். அது வளர்ந்துருக்கு இப்போ. இது வெண்டைக்காய் செடி தான். இது இலை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பழுத்த இந்த இலையை ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருக்கேன். இது வெண்டைக்காய் செடி தான். ஒரு 6 வெண்டைக்காய் செடி இருக்குது. 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 காய் 4 காய்னு வெண்டைக்காய் செடியில் பறிக்கலாம். காலையிலே எடுக்கனால கொஞ்சம் கிளார் அடிக்கி வீடியோ. இது நம்ம புதினா எல்லாம் நட்டி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. புதினா குச்சி இப்போ வந்து தழுத்துருக்கு. ரொம்ப நாளாக புதினா வராமலே இருந்துச்சு, அந்த மூடாக்குப்பட்டனால வந்திருக்கு. இது நம்ம ரோஸ்லேயே வந்து பட்டன் ரோஸோடு சேர்ந்தது, நிறைய பூ பூத்துருந்தது. இது வந்து நம்ம புல்லரிசியை முளைக்க போட்டிருந்தேன். அது கோழிகளுக்கு வந்து நாற்று மாதிரி அதை பிடிங்கி போட அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வெண்டைக்காய் செடி தான். இதை வந்து அவரைக்காய் செடி வந்து ஃபுல்லாக எறும்பு அப்படி இதாகிட்டனால ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த அவரைக்காய் செடியும் ஃபுல் இலையும் இதாகிட்டு இலையை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்ருக்கேன். இது பீக்கங்காய் செடி. வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் 2 பிஞ்சாக விட்டுகிட்டே இருக்குது. அதனால் சீசன் முடிஞ்சாலும் அது காய்க்கிறதுனால அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ நாள் காய்க்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஜனவரியில் தான் நட்டினேன், மார்ச் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு 12 காய் காய்ச்சிருக்கு. இப்போவும் பூவோடு பிஞ்சோடு இருக்குது பாருங்கள், விட்டுருக்கு. ஆனால் நான் 2 காய் பறித்ததுக்கப்புறம் தான் திரும்ப அந்த 2 காய் விளையுது. இல்லைன்னா அந்த 2 பிஞ்சு அப்படியே வெம்பிடுது. 2 பிஞ்சு பறித்து காயாக பறித்ததுக்கப்புறம் திரும்ப வளருது. இது ஃபுல்லாக பாவக்காய். அந்த பந்தல் ஃபுல்லாக படர்ந்துருக்கு பாருங்கள். பாவக்காவும் கிட்டத்தட்ட ஒரு 20 காய் பறிச்சிருப்பேன். இப்போவும் திரும்ப குட்டி குட்டியாக பிஞ்சு விட்டுருக்கு. நிறைய இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல் பந்தலும் படர ஆரம்பிச்சிட்டு, அங்கே காட்டினோம்ல 2 பாவக்காய் செடி, அதையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டு வச்சு இந்த செடியோடு சேர்த்து இந்த பந்தல்லே படர விடணும்னு நினச்சிருக்கேன். 2 செடி இருக்குது. நான் வந்து பெருசாக பந்தல் போட்டிருக்கேன், அந்தளவுக்கு அது படரலை, கம்மியாக தான் படர்ந்துருக்கு. இன்னும் 4 ஆனால் படரும்னு நினைக்கிறேன். இதுவும் வெண்டைக்காய் செடி தான். ஃபஸ்ட்டு முளைச்ச செடி இது தான். அது காய்ச்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 காய் வச்சுருக்கோம். இது ஒயிட் ரோஸு. இது ஃபேண்டா ரோஸ் செடி வந்து வரிசையாக வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து வெல்வெட் ரெட் ரோஸ்லேயே வெல்வெட் ரோஸ். இது குட்டி குட்டி பூவாக பூக்கும், ஆனால் நிறைய பூ பூக்கும். மொட்டாக நிறைய, கிட்டத்தட்ட 8 மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். ஒவ்வொரு மொட்டை காட்டுறேன் பாருங்கள். நல்லா அழகாக செம்ம கலரு. அப்படியே ரெட் கலர் வெல்வெட் துணி பார்த்தா இப்படி இருக்கும், அதே மாதிரி ரெட் கலரில் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 8 மொட்டு வச்சுருக்கேன் இந்த வாட்டை.
அதுமாரி பக்கத்தில் உள்ளது 7 days ரோஸ் கிட்ட போன வீடியோவில் 8 மொட்டு 10 மொட்டு வச்சுருந்தேன்னா அது ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி தளிர் விட்டுருக்கு. இது வந்து நம்ம நாட் ரோஸு, பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்கள்ல, அதுவும் இதை நான் ட்ரிம் பண்ணவே இல்லை. பூ பறிக்க அதுவே தளிர் எடுத்து நிறைய வளர்னால ட்ரிம் பண்ணாமலே வச்சுருக்கேன். அதுவும் இப்போ 3 மொட்டு வச்சுருக்கு. இது வந்து 7 days ரோஸ்லேயே ஒயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஒயிட்னா ஒயிட் கலரில் பூக்க மாட்டேக்கு, பேபி பிங்க் கலரில் பூக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் ஸ்டார் மாதிரி அழகாக பூக்கும், நிறைய பூவும் பூக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 மொட்டு வச்சுருந்தது. டெய்லி ஒவ்வொரு பூவாக பூத்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. தக்காளி பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. தக்காளி நல்லா காய்ச்சிருந்துச்சு. இப்போவும் ஒரு 4-5 பழம் பழுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பழம் பறிச்சிருப்பேன். இந்த 8 செடி இருக்குது. 8 செடியும் 2 கிலோ பழம் வரைக்கும் பறிச்சிருப்பேன். புடலங்காவும் இப்போ தான் கொடி விட்டு பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்கள். 2-3 பிஞ்சு விட்டுருக்கு. அது பறிக்கணும், 2 நாளில் பறிக்க வேண்டியது. அதை இந்த சைடு ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. ஒரே செடி தான் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லா எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. குச்சி நட்டி கெட்டி விட்டனால கீழே படுக்கலை தக்காளி, ஏன்னா கீழே படுத்துரும். கீழே படுத்து அது மச்சு பார்த்திங்களா, அதனால் ஃபுல்லாக தர சூடாகிடுச்சுன்னா தக்காளி பழம் ஃபுல்லாக வெம்பிடும். அதனால தான் குச்சி வச்சு கெட்டி சேர்த்து விட்ருக்கேன். இது வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற இலை, ரம்பா இலம்பாங்க, பிரிஞ்சி இலம்பாங்க. இது வந்து மல்லிகைப்பூ செடி, மொட்டு வச்சுருக்கு. சீசனில் மல்லிகைப்பூ சீசன் ஆரம்பிக்கலாம்னால மொட்டு ஒவ்வொரு மொட்டாக வச்சு ஒவ்வொரு பூவாக பூத்துக்கு. இப்போ தானே வாங்கி வச்சுருக்கு, அடுத்த வருஷம் நிறைய பூக்கும். இது 7 days ரோஸ் தான். இதுவும் 2 மொட்டு வச்சுருக்கு. இந்த 7 days ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நிறைய செடி 7 days ரோஸாகவே வாங்கி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. கலர் அழகாக இருக்கும். இது பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் செடி போன வாட்டம் பூ மட்டும் தான் இருந்தது. இந்த வாட்டம் பாருங்கள் ஒரு காய் மட்டும், ஒரு காய் பறித்தேன். அதில் ஸ்டார்டிங்கில் கூட காட்டியிருப்பேன். ஒரு காய் மட்டும் 150 கிராம் இருக்குது. அதை கட் பண்ணி பார்த்தா சுத்தமாக விதையே இல்லை. அது கூட ஒரு 5 நாள் கழித்து பறிக்கணும். இது ரெண்டும் அந்த காயோடு சேர்ந்த இதில் வந்த காய் தான். இது ஒரு 5 நாள் கழித்து பறிச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கட் பண்ணி ஒரு ஷார்ட்டாக போட்டு விட்றேன். பிஞ்சு நிறைய விட்டுருக்கு. கீரைக்காய் நல்லா உருட்டு கத்திரிக்காய் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. ஒரு காய் மட்டும் 1/4 கிலோ வரும் போல் இருக்குது, அவ்வளோ பெரிய காயாக இருக்குது. வீடியோவில் பார்க்க சின்னதாக இந்த மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் பார்க்க நல்ல பெரிய காய். இந்த இலை சைஸ் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. சரி அடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் நீல கத்திரிக்காய், வெள்ளையில் நீல கத்திரிக்காய். இதுவும் நல்லா கொத்தாக நிறைய பிஞ்சாக இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கிலோ காய் பறிச்சிருப்பேன். 3 செடி இருக்குது. 3 செடியும் சேர்ந்து 1.5 கிலோ காய் வரைக்கும் பறிச்சிருப்பேன். ஒரு காய் 2 காயாக பறித்து குழம்புக்கு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இதுலேயும் பாருங்கள் நிறைய கொத்தாக காய்ச்சிருக்கு. கத்திரிக்காய் பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது செடியை பார்க்கவே. ஆனால் அடிக்கடி இந்த எறும்பு மட்டும் நிறைய வரனால எறும்பு பொடி மட்டும் லேசாக தூற்றி விடுவேன் இலையில். எறும்பு பொடி தூற்றினா தான் அது வந்து போகுது, இல்லைன்னா எறும்பாக அப்புறனால அந்த மாவு பூச்சி மாதிரி வந்துடக்கூடாதுன்னு பயந்து போய் எறும்பு பொடி மட்டும் யூஸ் பண்ணுறேன். மீதிப்படிக்கு எந்த ஒரு மருந்தோ எதுவுமே அடிக்கலை. ஃபுல்லாகவே இந்த நம்ம கோழிக்குரிய உரத்தை போட்டு தான் வளர்க்கேன். அது மாதிரி மீன் அமிலமும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டை ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். வேறு எந்த உரமும் இதுங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாக டெய்லி காலையும் சாயங்காலமும் தண்ணி ஊற்றுவேன். இலை ஃபுல்லாக மூடாக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய்லையும் நிறைய இலை பறித்து மூடாக்கு போட்டு விட்ருக்கேன். இந்த வெயிலுக்கு வந்து மூடாக்கு போடலைன்னா இந்த செடிகள் வந்து ஹீட் வந்து தாங்காது பார்த்துக்கோங்க. இந்த இதில் ஒரு கொடி போகுது. அப்போ புடலங்க கொடி 3 செடி இருக்குது மொத்தம். ஃபஸ்ட்டு அதில் ஒரு கொடி கட்டினேன்னா அது பக்கத்தில் ஒரு கொடி இருந்ததில்ல. இது நம்ம அரைக்கீரை விதைக்காக விட்டுருக்கேன். விதையே வளரல, ரொம்ப நாள் ஆச்சு, என்னன்னு தெரில. இதுவும் புடலங்காய் கொடி தான். இதுவும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிஞ்சு பூ பூத்து பிஞ்சு விட்டுருக்கு. இதுன்னு ஒரு 2 நாள் கழித்து கல் கட்டணும். கல் கட்டுறது ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு போட்டு விட்றேன் பாருங்கள். கல் கட்டலைன்னா அந்த புடலங்காய் வந்து வளைஞ்சி காய்க்கும்னாங்க. அதையும் ஒரு பிஞ்சை வந்து கல் கட்டாமலே விட்டது எப்படி காய்க்குன்னு பார்க்கும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.